பாலபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம். ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சுவாமியே சரணமையப்பா. 6 வாரமே நோன்பிருந்தோம், பேரழகா உன்னை காண வந்தோம். பாலபிஷேகம் உனக்கப்பா, இந்த பாலனை கடைக்கண் பாரப்பா. சுவாமியே சரணமையப்பா. இந்த சபரிமலை சன்னிதானத்துக்கு சென்று 18 படியோடு ஐயன் ஐயப்பனை தரிசனம் செய்ய, நெய்யபிஷேக தரிசனம் செய்வதற்கு நமக்கெல்லாம் 1 மண்டல காலம் விரதத்தை விதித்திருக்கின்றார்கள். அது ஏன் அப்படி 1 மண்டல காலம் விரதத்தை நியமித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இன்று பார்க்கலாம். நம்முடைய மனித வாழ்க்கையிலே நமக்கு 4 நிலைகள் உண்டு. முதலாவது பிரம்மச்சரியம், அடுத்து கிரகஸ்தாசிரமம் என்கின்ற குடும்ப வாழ்க்கை, அடுத்து வானப்பிரஸ்தம், அதற்கப்புறம் சந்நியாசம். சபரிமலையிலே நாம் ஐயன் ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக 41 நாட்கள் விரதம் எடுத்து நித்திய பிரம்மச்சாரியான அந்த ஐயன் ஐயப்பனை தரிசிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் கால நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள். சூரியனை பூமி சுற்றி வருவதற்கு 365 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றது. அது 12 மாதங்களாக கணக்கில் கொள்ளப்படுகின்றது. இதே போல சந்திரன் 27 நட்சத்திரங்களுடன் 12 மாதத்தில் சஞ்சரிக்க ஏகதேசம் 324 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். 324 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். பூமியின் சஞ்சாரம் 365 நாட்கள், சந்திரன் உடைய சஞ்சாரம் 324 நாட்கள். ஆக 365 324 கழித்தால் 41 நாட்கள் வருகின்றது. அதாவது 365 நாட்களிலே 324 நாட்களை கழித்தால் 41 நாட்கள் வருகின்றது. 41 நாட்கள் அதுதான் 1 மண்டல காலம் எனப்படுகின்றது. மாலை போடும் பக்த கோடிகள் கிரகஸ்தனாக இருந்தாலும் பிரம்மச்சரியனாக இருந்தாலும் விரதம் அனுஷ்டிக்கும் போது பிரம்மச்சாரி ஆகின்றான். சொந்த வீட்டிற்கு அருகிலேயே குடில் கட்டி சொந்தமாக சைவ சமையல் சமைத்து பிரம்மச்சரியத்திலிருந்து வானப்பிரஸ்தம் திதிக்கு உயர்கின்றான். அடுத்து சந்நியாசிகளாகி சபரிவாசனை தரிசிக்க சென்று அந்த சபரிமலை தரிசனத்தை பூர்த்தி செய்கின்றார். கானகவாசனான சபரிமலையிலே 18 படியேறி பந்தள மன்னன் புதல்வன் ஐயன் ஐயப்பனை தரிசனம் செய்து மோட்சத்தை அடைவதற்கான வழியை நாம் தெரிந்து கொள்கின்றோம். இப்படிப்பட்ட அருமையான விரதம் வேறு எந்த நிலையிலும் கிடையாது. சக்தி அல்லது சாநித்தியம் கொண்ட மாளிகைபுரம் மஞ்சம்மாவை தரிசித்து அனுகிரகம் வாங்கிக் கொள்கின்றார்கள் பக்த கோடிகள். குளத்துப்புழையிலே பாலசாஸ்தாவாக ஐயன் ஐயப்பனை தரிசிக்கின்றோம். அதேபோல் ஆரியங்காவிலே கல்யாண கோலத்திலே இந்த ஐயன் ஐயப்பனை தரிசிக்கின்றோம். அச்சங்கோவிலே கிரகஸ்தனாக தரிசிக்கின்றோம். சபரிமலையிலே சின்முத்ரா நிலையிலே தியான நிலையிலே ஐயன் ஐயப்பனை தரிசிக்கின்றோம். காந்தமலையின் கிழக்கு பாகத்திலே ஜோதியாக ஐயன் ஐயப்பன் நமக்கு மகர சங்கராந்தி என்று தரிசனம் தருகின்றார். இந்த பிரபஞ்சத்திற்கெல்லாம் ஜீவனம் தந்து கொண்டிருக்கின்ற ஆத்ம சைதன்யம்தான் யோக நிஷ்டையிலே இருக்கும் நித்திய பிரம்மச்சாரி நீலவஸ்திர பிரியன் ஐயன் ஐயப்பன். இந்த கலியுக வரதன் ஐயன் ஐயப்பன் கலிகாலத்திலே நமக்கெல்லாம் மோட்சத்தை நல்குகின்ற அற்புதமான தெய்வம். ஐயன் ஐயப்பனை 41 நாட்கள் விரதம் இருந்து தரிசித்தால் நமக்கு வாழ்க்கையிலே கிடைத்தற்கரிய பேறுகள் கிடைக்கும் என்பது உண்மை. ஆகவே ஐயன் ஐயப்பனை 41 நாட்கள் விரதம் இருந்து நமக்கு நியமங்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த நியமங்களை தவறாமல் கடைபிடித்து ஐயன் ஐயப்பனை தரிசனம் செய்வோம். இந்த 20 நாட்கள் விரதம், 25 நாட்கள் விரதம், 1 வார விரதம், இவற்றையெல்லாம்
தயை கூர்ந்து தவிர்த்து விடுங்கள் சுவாமிமார்களே. இப்படி விரதங்களை குறுக்கிக் கொண்டு ஐயன் ஐயப்பனை தரிசனம் செய்தால் ஐயன் ஐயப்பனுடைய அனுகிரகமும் நமக்கு அதற்கேற்றார் போல்தான் கிடைக்கும். அதாவது ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் நமக்கு பழக்கமாகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். நம்மேல் நல்ல ஒரு அன்பு வைத்திருக்கின்றார். நான் இதை ஒரு உதாரணத்துக்காக சொல்கின்றேன். அவரிடம் சென்று நாம் 100 ரூபாய் கேட்போமா? ஐயா எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்கள் என்றா கேட்போம்? அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரன், நமக்கு என்ன வேண்டுமானாலும் செய்வார். அப்படிப்பட்டவரிடம் 100 ரூபாய் கேட்போமா? கேட்க மாட்டோம். அதுபோலத்தான் ஐயன் ஐயப்பன் கற்பக விருட்சமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பரம்பரைக்கே வேண்டியது அனைத்தையும் அருள இருக்கின்ற அற்புதமான தெய்வம். சபரிமலை சன்னிதானத்தை மிதித்த எந்த ஒரு ஐயப்பனும் எந்த ஒரு சாமிமாரும் தன்னுடைய வாழ்க்கையிலே தோல்வி அடைந்ததாக சரித்திரமே இல்லை. இது பலமுறை மலைக்கு சென்ற சாமிமார்களை அவர்களை அணுகி கேட்டால் சொல்லுவார்கள். என்னுடைய வாழ்க்கையிலேயே நிறைய உதாரணங்கள் இருக்கின்றது. ஐயன் ஐயப்பன் அப்படிப்பட்ட கற்பக தரு. ஆகவே அவனை நியமமாக விரதம் இருந்து 41 நாட்கள் விரதம் இருந்து இந்த விரத முறைகளை முழுமையாக நம்மால் கடைபிடிக்க முடியாது என்றாலும் அதிலே கடைபிடிக்கக்கூடியவற்றை எல்லாம் கடைபிடித்து ஐயன் ஐயப்பனை தரிசிப்போம். வாழ்விலே எல்லா வளமும் பெறுவோம். சுவாமியே சரணமையப்பா, மகர ஜோதி ரூபனே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. மேலும் பல விவரங்களை அடுத்தடுத்து பார்க்க இருக்கின்றோம். நன்றி. மீண்டும் சந்திக்கின்றேன். சுவாமியே சரணமையப்பா.